கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீரின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். செய்பவர், அகிலமும் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
கால்களை கழுவினவர் செந்நிரலின் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுன்று இன்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுன்று என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். எங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஒரு மகத்துவத்தை வானங்களுக்கு மேலே வைத்து, இந்த வானத்து பூமிக்கு ஒரே நாமம் ஆண்டவருடைய நாமம். அவருடைய நாமம்தான் இந்த உலகத்தில் மிகவும் உயர்ந்தது. மற்ற எல்லாவற்றையும் பார்க்க அவர் சிறந்தவர். அவர் இந்த உலகத்தில் அவர் ஒருவர் தான், அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அடுத்தது பகைஞனையும் பரிகாரம் அடக்கி போட தேவரில் ஒரு சத்து நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேர். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பரிசேயர் சதுசேயர்லாம் இருந்தாங்க. அவன் எல்லா வேதத்தை நல்லா படித்த மனிதர். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுதளித்தாங்க. அவளுக்கு விரோதமாய் அவர் பகைத்தார்கள். அதனால பேதுருவை பார்த்தீங்கன்னா அவர் மீன் பிடித்த ஒரு மனிதன், படிப்பறிவா இல்லாத மனிதர். ஆனாலும் பேதுரு பயன்படுத்தினார். அவரை கொண்டு அநேக நிருபங்களை எழுத செய்தார். அதே போல் அந்த நாளில் அவர்கள் எல்லாம் வெட்கப்படுத்த முடியாது. வேதம் செய்து தேவன் ஞானவான்கள் கல்வியாளர் வெட்கப்படுத்துங்கள், உலகத்தை இழிவானதை
அற்பமாக எண்ணப்பட்டு தெரிந்து கொண்டார். அதனாலே அப்படியா அவர்களை தெரிந்து கொண்டார். இந்த நாளிலும் அப்படிதான். இந்த உலகத்தை எத்தனையோ படித்தவர்கள் இருக்காங்க, எத்தனையோ கல்விமான் மேத ஞானவான்கள் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்டாக்கியம் என்னென்றால் நமக்கு அது கிடைச்சிருக்கு. நம் ஆண்டவரை இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய மனுக்கண்கள் திறந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்க முடியாது, அவர் வெற்றிமை பெறும்படியாக அவருக்கு உதவி செய்தார். அந்த பலன் உண்டு பண்ணிடுன்னா நம்ம அவரை துதிக்கும் போது என்ன கிடைக்குது? பலவீனமான நேரங்கள் அவர் பலன் கொடுக்கிறார். உன்னதத்தோலம் பலன் தரிப்பிக்கிற இசையும் தங்கிங்கள் வேதம் சொல்லுது. நம்ம எந்த அளவுக்கு அவரை துதிக்கிறோமோ, நம்ம ஜெபிக்கிறோமோ, அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்? பலவீனமான நேரங்களை அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து விரலும் கிரியாக நம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரன் நட்சத்திரங்கள் நான் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரை விசாரிக்கிறதும் அவன் எம்மாத்திரம் என்றேன். அப்போ உலகத்தில் அவர் உண்டாக்கின பார்த்தீங்கன்னா சர்வகத்தையும் அவர் எல்லாத்தையும் அவர் உண்டாக்கினவர். அவரால் இதை அனைத்தும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வானம் பூமி சகலத்தையும் படைத்தார். அவருக்கு நிகரான ஒரு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு? மனுஷன் ஒரு விசேஷத்தவனாக மாற்றினார். மண்ணினால உருவாக்கின மனிதர்கள். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? எந்த மனிதருக்கு கீழ்ப்பாடுற நிமித்தம், ஆண்டவர் கீழ்ப்பாடுற நிமித்தம் என்ன பண்ணுறான்? ஆதாம் நிமித்தம் இந்த உலகத்தில் பாவம் நிறைந்து கீழே தள்ளப்பட்டான். அது பாவம் சூழ்ந்துடுது. எந்த பாவத்தை மனுஷனுக்காக இறங்கி என்ன பண்ணார்? தன்னுடைய ஒரே பேரக்குமா தேவன் கொடுத்து என்ன பண்ணார்? அவர் சிலுவையில் அறையப்பட்டு தன் ரத்தத்தை சிந்தி நம்ம அத்தனை பேரும் நம்மளை மீட்டு கொண்டார். நம்மளை நினைக்கிறதுக்கு அவர் எம்மாத்திரம். நம்ம சாதாரணமான அற்ப மனிதர்கள். ஆனாலும் தேவாதி தேவன் அவர் எவ்வளோ அவரை சுற்றி பார்த்தா எத்தனையோ தேவதூதர் கேருபின் சேரவன அவர் சுற்றி துதித்து ஒருவரும் சேரக்கூடாத வழி வாசம் பண்ணுகிறார். அவர் நம்ம சாதாரண ஒரு மனிதனுக்காக அவரை கரிசனையோடு பார்க்குறார். நம்ம ஜெபிக்கும் போதும் அவர் கூப்பிடும் போதும் அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம ஜெபத்தை கேட்குறார். அடுத்தது அவனை தேவதூதன் சற்று சிறியனாக்கின மகிழினாலும் கனத்தினாலும் அவனை முடி சுட்டினார். அப்போது தேவதூதன் கீழே அடுத்து என்னன்னா இந்த உலகத்தை அழைத்து என்ன பண்ணார்? ஆதாமுக்கு என்ன பண்ண படைத்து சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன பண்ணுறாரு? கனத்தினால் முடிச்சு விட்டுக்கிறார். நம்ம எந்த இடத்துல போனாலும் நமக்கு பார்த்தா மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் காணப்படும். மற்றவர்கள் வாயில சொல்லுவாங்க அவங்க கிறிஸ்தவர்கள். காரணம் நம்ம ஆண்டவர் நம்முடைய நீதி நிமித்தம் அது நடக்கலை. ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்ட நிமித்தம் அவரை நம்ம சார்ந்து வாழும்போது அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மளை என்ன பண்ணுறாராம்? மற்ற ஜனங்கள் நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய கரத்தின் கிரிமா அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவன் பாதையும் கீழ்படுத்திடு. முதல்ல சொன்ன மாதிரி உலகத்தை அத்தனையுமே ஆண்டவர் என்ன பண்ணாரா? மனுஷர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆகாயத்து பறவைகளும் சமுதிரத்து மச்சையும் கடைகளில் சங்கித்திருக்கிறையும் அவனுடைய பாதைக்கு கீழ்ப்படுத்திடு. எங்கள் ஆண்டவர் கர்த்தாவே அவருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்குது. அவருடைய நாமம் எப்படிப்பட்டதான்? உயர்ந்தது, சிறந்தது. அவர் ஒருவர் தான், அவர் நிகராக உலகத்தில் ஒருவர். ஆமேன். இந்த சங்கீதத்துக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே, தர்மியான விளைக்காமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். கடுமையான வெயிலில் மாடியில் நடைபெறுகின்ற இந்த ஆராதனைக்காக நமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். கர்த்தாவே காத்துக்கொள்ளும். கடந்த நாட்களில் விபிஎஸ் சிறப்பாக முடித்தமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் வந்ததற்காக ஸ்தோத்திரம். டீச்சர்ஸை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில் நடத்தி காண்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். மழையை நிறுத்தி மின்சாரத்தை கொடுத்து அந்த மாலை நேரத்தை நடத்தி முடித்ததற்காக நன்றி. இயேசுவின் கரத்தில் இப்பொழுது உம்முடைய வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அருளாளர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அவர் கல்லறையிலிருந்து வெளியில் வந்து 40 நாள் தம்முடைய சீஷர்களுக்கு அவ்வப்பொழுது காண்பித்தார். பலருக்கு காண்பித்தார். அவர் பேசினார். அநேக காரியங்களை சொன்னார். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தையும், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தையும், யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் இதெல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா இயேசு உயிரோடு எழும்பி வந்த பிறகு அந்த 40 days மக்களில் ஒருவராக அந்த சீஷர்களுக்கு தான் உயிரோடு எழும்பி வந்து விட்டேன் என்று நிரூபித்து காண்பிக்கிறார். இந்த நேரத்தில் சற்று சுருக்கமாக
யோவான் 20ஆம் அதிகாரத்தையும் 21ஆம் அதிகாரத்தையும் நாம் பார்ப்போம். நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அருள்நாதர் இயேசு கல்லறையிலிருந்து வெளியில் வந்த உடன் முதல் யாருக்கு தெரியுமா தரிசனமானார்? மதலேனா மரியாளுக்கு. மதலேனா மரியாள் என்ற முதல் பெண்ணுக்கு தான் அவர் தரிசனமாயிருக்கிறார். அந்த மதலேனா மரியாள் யார்? அவளிடத்திலிருந்து 7 பொல்லாத ஆவிகளை துரத்தினார். அவ்வளவு தூரமாக அவள் அந்த இடத்துல நின்றார்கள். யோவான், பேதுரு ஓடி வந்தார்கள், பார்த்தார்கள், ஓடி போனார்கள். ஆனால் இவளோ அந்த கல்லறை வாசலே நின்று அழுது கொண்டிருந்தாள். கடைசியாக அவருடைய அழுகையை தாங்க முடியாத கர்த்தர் இறங்கினார். மரியாளே என்றார். போதகரே என் கண் திறக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு உயிர் தெழுந்தவர் வந்த உடனே முதல் வார்த்தை என்ன தெரியுமாங்க? அழாதே. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக அழுகிறார்கள். பரீட்சை ரிசல்ட் வந்த உடனே மாணவிகள் அழுகிறார்கள். எதிர்பார்த்த மார்க் கிடைக்கலையே, குரூப் கிடைக்கலையேன்னு அழுகிறார்கள். வேலை கிடைக்கலையே அழுகிறார்கள். தம்பதிகளுக்கு குழந்தை இல்லையே என்று அழுகிறார்கள். எல்லாரும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இயேசு உலக மக்களை பார்த்து சொல்லுகிறார், முதல் வார்த்தை, அழாதே, அழவே அழாதே. ஏனென்றால் அவர் ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளையினுடைய சத்தத்தை நான் கேட்டு இறங்கி வந்திருக்கிறேன். கர்த்தர் அழுகையை பார்க்கிறார், அழுகையை கேட்கிறார். எசேக்கியேலுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். காரணம், அவன் சுவர் புறமாக திரும்பி அழுதார். எந்த மனிதன் அழுகையின் சத்தத்தை அவர் இறங்கி வருவார். அருமையானவர்களே, குழந்தைகள் பேச தெரியாது, ஆனால் குழந்தைகளுக்கு அழ தெரியும். நம்ம எல்லாரும் குழந்தையா இருந்து தான் வந்திருக்கோம், எல்லாரும் அழுதுருக்கோம். ஆனால் பாருங்க, அந்த 20ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் படித்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா, சீஷர்களிடத்தில் அவர் வந்து நிற்கிறார். சீஷர்களில் 12 பேரில் ஒருத்தன் போயிட்டான். அந்த இடத்துல தோமா இல்லை, 10 பேர் நிற்கிறான். 10 பேர் இடத்துலையும் அவர் வந்து காட்சி கொடுத்து தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். சீஷர்கள் போய் தோமாவிட்ட சொல்கிறாரு, தோமா, ஏன்பா நீ அன்றைக்கி வராமல் போயிட்ட? ஐயா வந்தார்ப்பா. அதெல்லாம் நம்ப மாட்டேன். நான் என் கை விரலில் அவருடைய விழாவில் போட்டு தொட்டு பார்த்தாதான் நம்புவேன். 8 நாளுக்கு பிறகு அந்த அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அவர் இறங்கி வர்றார். அந்த ரூமே பூட்டி கிடக்குது. சீஷர்கள் பயந்து உட்காந்துருக்காங்க உள்ள. இயேசு உள்ளே வர்றாரு. பூட்டிட்டா என்னப்பா, நான் வரேன், உள்ளே வந்துடுறாரு. தோமாவை பார்க்குறார். தோமா, உன் கையை நீட்டு, விழாவில் போடு, அற்ப விசுவாசியாகிரு, என் ஆண்டவரே, என் தேவனே என்று முகம் குப்புற விழுகிறான். அப்போதான் சொல்கிறாரு, தோமா, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாமல் இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். தோமா, நீ இந்தியாவுக்கு போகிற, அங்கே லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவரை என்னை பற்றி சொல்ல போகிற. நீ பார்த்த, அவங்க பார்க்கல, ஆனால் பார்க்காமலே என்னை விசுவாசித்தாங்க. பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் பாக்கியவான்களுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு கண்கூடாக வந்து நம்மோட கூட இடைப்பட்டிருக்கிறார். இந்த 20ஆம் அதிகாரத்தினுடைய அம்சத்தை பார்த்தீங்கன்னா, தோமாவுடைய காரியத்தை பார்க்கிறோம். அநேக அற்புதங்களை அவர் செய்தார். இயேசு தம் சீஷர்களுக்கு முன்பாக அநேக அற்புதங்களை செய்தார். 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சிங்கன்னா வேடிக்கையை பார்க்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுரு என்ன சொல்கிறாரு, மற்ற சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, ஏன்பா நம்ம பழைய வேலைக்கு போகலாமா? நம்ம விட்டு வந்தோம் பத்தியா, நம்ம எந்த வேலையை விட்டுட்டு ஐயா பின்னால் வந்தோம், அந்த மீன் பிடிக்க வேலை போகலாமான்னு. உடனே எல்லாரும் நானும் வரேன்னு இறங்கிட்டாங்க. பாருங்க, கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் என் சீஷன் அல்ல. இதே பேதுரு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிக்கு முன்பாக என்ன சொன்னா, உமக்காக நான் மரிக்கவும் தயாராக இருக்கிறேன். அப்படி சொன்னவன் எந்த பேதுருவை கலிலேயா கடற்கரையில் பிடிச்சி, நீ இது முதல் மனிதரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன் என்று சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. 3.5 வருஷம் அவனுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. 3.5 வருஷம் பைபிள் காலேஜில் வச்சு டீச் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறான், நான் வேலை இல்லை, நான் வந்து மீன் பிடிக்கிற வேலைக்கு போகிறேன். மற்ற சீஷர்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் வசனத்தை படித்து பாருங்க, 21ஆம் அதிகாரத்தில்
முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை. எந்த ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைகிறானோ, கர்த்தருடைய திருப்பணியை விட்டு உலக பிரகாரமான பணியில் ஈடுபடுகிறானோ, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆனாலும் அன்பும் இரக்கமுள்ள கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றார், இந்த வலது பக்கமாக போடுங்கன்றார். போட்ட உடனே அந்த வசனத்தை பாருங்க, அந்த திரளான மீன்கள் 153 பெரிய மீன்கள் கிடைத்தது. இவ்வளோ பெரிய மீன்கள் கிடைத்தும் அந்த வசனத்தை பாருங்க, வலை கிழியவில்லை. ஹல்லேலூயா, வலை கிழியவில்லை. நீங்கள் காலையில் இந்த ராயபுரம், காசிமேடு கடற்கரையிலலாம் போனீங்கன்னா மீனவர்கள் என்ன பண்ணுவான், அந்த வலையை எடுத்துட்டு அதை தச்சிக்கிட்டே இருப்பான். என்னப்பா நேத்தான் தச்சு, ஆமாம் சார் போட்டேன், அது இன்றைக்கோ விட்டுட்டு. இத்தனை பெரிய மீன் மாட்டினா கூட வலை கிழியவில்லை. காரணம், அந்த வலையை போட சொன்னது யாரு? இயேசு. அவர் சொன்னால் நஷ்டம் வராது, எதுவுமே கிழியாது, எதுவுமே நஷ்டத்துக்குள் கொண்டு போகாது. அற்புதமாக நடத்தினார். உடனே அவங்க காலில் விழுறாங்க. இப்போ இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே, இவைகளை எல்லாரையும் பார்க்கிலும் என்னில் அன்பாயிருக்கிறாயா? அன்பாயிருக்கிறேன், என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. இவைகள் எல்லாரை பார்க்கிலும் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அன்பாயிருக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எல்லாரை பார்க்கிலும் என்னில் அன்பாயிருக்கிறாயா? உடனே மனம் உடைய ஆரம்பிச்சிட்டான். உண்மையாக அன்பாயிருக்கிறேன் ஆண்டவரே என்று, ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்போதான் அவர் சொல்கிறார், எப்பா உனக்கு அழைப்பு என்ன? ஆடுகளை மேய்க்கிற அழைப்பு, ஊழியத்துக்கு வர்ற அழைப்பு. அதை விட்டுட்டு மீன் பிடிக்க வேலை போயிட்டியாப்பா. உடனே பாருங்க, மனம் உடைகிறார். அவர் பொழுது சொல்கிறார், நீ முதிர் வயதான போது உனக்கு இஷ்டமில்லாத இடத்தில் கொண்டு போவார்கள். உன் கையை நீட்டுவாய், வேறு ஒருவர்கள் உன்னை கொலை செய்வார். அவனுடைய மரணத்தை பற்றி சொல்கிறார். சரித்திரம் கூறுகிறது, பேதுருடைய முடிவு, அவனை கொண்டு போனார்கள். அவனை சிலுவையில் அடிக்க கொண்டு போகும்போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை, என் ஆண்டவரை சிலுவையில் அடித்தார்கள், என்னை தலைகீழாக அடிங்க, அவரை மாதிரி நான் தொங்க விரும்பலை, நான் தலைகீழாக தொங்க விரும்புகிறேன் என்று சொன்னார். பேதுரு அருமை ஆண்டவராய் இயேசுனுடைய சீடர்களில் 12 பேரில் 11 பேரும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். யோவானை தவிர. யோவான் ஒருத்தருக்கு தான் இயற்கையான மரணம், மற்ற அத்தனை பேரும் இரத்த சாட்சி. நம்முடைய இடம், நம்ம இருக்கிற சென்னை, தோமா இந்த இடத்துக்கு தான் வந்தார். தோமா இந்த இடத்துக்கு தான் வந்தார். நான் தோமாவுடைய வீட்டுக்கு பல முறை போயிருக்கேன், சின்னமலையில் இருக்குது. அந்த தோமா வீட்டுக்கு போனால் அவருக்கு குடிக்க தண்ணி வேணும். கை வச்சார், 2000 வருஷம் ஆச்சு, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. வாட்டர் டேக்ஸ் கட்டலைங்க, வாட்டர் டேக்ஸ் கட்டலை. பிஸ்ரலி வாட்டர் கிடையாது, பியூர் வாட்டர். இன்னி வரைக்கும் தண்ணி வருது. எந்த ஊழியக்காரனுக்கு கேளுங்க, என்ன பாஸ்டர் தண்ணி வரலப்பா வீட்டுக்கு. ஆனால் தோமா வீட்டுக்கு தண்ணி வருது. அவர் போயிட்டார் 2000 வருஷத்துக்கு முந்தி, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அவர் வீட்டுக்குள்ளே நான் போனேன், அந்த குகைக்குள்ளே போனேன். ஐஸ் மாதிரி காற்று அடிக்குதுங்க. அவர் ஃபேன் இல்லைங்க, ஏசி போடலைங்க, அவர் ஒன்றும் போடலை, ஐஸ் மாதிரி காற்று அடிக்குது. அப்போ பாருங்கள் தோமாவை எப்படி கவனிச்சார் பாருங்க. ஃப்ரீ போர்டிங், ஃப்ரீ லாட்ஜிங், நோ கரண்ட். நீ எல்லாம் ஒரு யூனிட்டுக்கு 10,000 போட்டாலும் சரி, தோமாவுக்கு கரண்ட்டு கிடையாது. பாருங்கள் எவ்வளோ பெரிய தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கைவிடவே மாட்டார். அந்த தண்ணியை குடிச்சா என் கூட அந்த ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர் பெஸ்ட்டு தண்ணி பாஸ்டர். இது தெரியாமல் நம்ம ஆட்கள்லாம் டாஸ்மாக் தண்ணிக்கு போயிட்டுருக்காங்க. என்ன அருமையாக இருக்குது. தோமா அந்த இடத்துல நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடன் வேறு எங்கேயும் நான் போகல. சாந்தோம் பெசிலிக்கா உள்ளே போனேன், திறந்துருந்தாங்க, உள்ளே போனேன், கீழே இறங்கினேன், பூமிக்கு அடியில் இறங்கி போனேன். தோமாவுடைய கல்லறையில் போய் முழங்கால் போட்டு அப்படி நின்று ஜெபம் பண்ணேன். தோமா, 2000 வருஷத்துக்கு முந்தைய நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு யாருக்கும் எந்த சப்போர்ட்டு கிடையாது, ஏடிஎம் கார்டு கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தர் உங்களை காத்தார், கர்த்தர் உங்களை காப்பாற்றினார். அதே மாதிரி நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் என் ஊழியம், எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாது, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே ஏசப்பா அப்படின்னு ஆரம்பித்தேன். அன்று முதல் இன்று வரைக்கும் கர்த்தர் கவனிக்கிறார். தோமாவை வணங்குகிற அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் ஏன் தோமா கல்லறைக்கு போனேன்னா, தோமா இயேசுவை பார்த்தவர், உயிர் தெழுந்தவரை பார்த்தவர், 3 வருஷம் அவர் கூட இருந்தவர்.
அவரை பார்க்குறதுக்கு நான் போகலாம். இன்றைக்கி எந்த ஊழியக்காரனாவது இயேசுநாதர் என் வீட்டுக்கு வந்தார், காலையில் டிஃபன் சாப்பிட்டாரு, மத்தியானம் சாப்பிட்டாரு, ராத்திரி சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரனை பிடிக்க முடியுமா? பக்கத்தில் போயிடாது. இயேசுநாதர் உங்கள் வீட்டுக்கு வந்தாராம், சாப்பிட்டு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாராம், அவ்வளோதான். அப்புறம் எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்ஸ் பேனர், இயேசுநாதர் உங்கள் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஃப்ளெக்ஸ் பேனர். ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் நம்ம ஆட்கள் போட்டுருவாங்க. ஆனால் தோமா தாழ்மையின் சிகரம், தாழ்மையின் சின்னம். மயிலை ராஜா, மயிலைனா மயிலாப்பூர், மயிலை ராஜாவும் திருவல்லிக்கணி, அதாவது ட்ரிப்ளிகன் ராஜாவும் அவங்க இதில் என்ன எழுதுகிறாங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முந்தி தோமா இங்கே இருந்தார். அவருடைய மீட்டிங்கில் ஆயிரக்கணக்கில் வருவாங்களாம், ஆயிரக்கணக்கில் வருவாங்களாம். அப்படியே எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பேதுரு பெந்தெகோஸ்தே நாளில் பேசுகிறாரு, 3000 மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. வசந்த கேட்ட உடனே அவங்க இருதயம் குத்தப்பட்டது. பேதுருக்கிட்ட மைக் கிடையாது. அப்போ அவன் குரல் எப்படிப்பட்டவனா குரலில் இருக்கும் பாருங்க. இப்போ எந்த பேதுருன்னு இருக்கிற பாஸ்டர் யாராவது சத்தம் போட முடியுமா? சத்தமாக பேசியா அப்படின்வான். ஆனால் அந்த குரல் வல்லமையான குரல் மாற்றவே முடியாது. நான் நினச்சி பார்த்தாலே என்ன முடியாது. அவங்க வல்லமையான ஊழியக்காரன். அந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு இது என்ன, ஆண்டவரே உம்முடைய சீஷர்கள் போல நான் உம்மை நேரில் பார்க்க ஆசைப்படுகிறேன், நேரில் உம்மை தரிசிக்க விரும்புகிறேன். அதுதாங்க ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். இந்த 40 நாள்லையும் இயேசுநாதரை நேரடியாக பார்த்தவங்க அவங்க என்னென்ன சொன்னாங்க என்பதை இந்த 2 அதிகாரத்துலேயும் முதல்ல மரியாள் இடத்துல வந்தார், சீஷர்களிடத்தில் 2 முறை அந்த மேலறையில் வந்தார், பேதுரோட பேசினார், இடைப்பட்டார். எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இது அனைத்தையும் நாம் படிக்க வேண்டும், ஆராய வேண்டும். ஆராய்ந்து பார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே, இந்த அருமையான வேளைக்காமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருக்கிறதுக்காக நன்றியோட ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அருமையான வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த தம்பியை ஆசீர்வதியும். பிபிஎஸ்ல வாலண்டியராக வந்து கடுமையாய் உழைத்த இந்த தம்பியை ஆசீர்வதிப்பீராக. இந்த தம்பி காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எதிர்நோக்கி இருக்கிற சாலமோனுடைய ரிசல்ட்டை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிப்பீராக. இந்த திருவிருந்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.